பொதுவாக ஒரு குற்றத்தை பண்ணவங்க, ஒரு கொலையை பண்ணவங்க மாட்டினதுக்கு அப்புறமா ஆமா நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என்னதான் அவங்க காரணம் சொன்னாலும் அவங்க பண்ணது வந்துட்டு தப்பு தான். அதுலயும் சில இடங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிற அந்த கொலை நடந்த அந்த சூழல், அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கேஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருது. ஆனால் அந்த கொலையை வந்துட்டு எதுக்காக பண்ணாங்க, யார் வந்துட்டு கொலை பண்ணா, யார் கொலை செய்யப்பட்டா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. இதனால இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நகராம கோல்டு கேஸாக மாறுது. ஆனால் இந்த கேஸ் மறுபடியும் சால்வ் ஆகுது. யார் கொலை செய்யப்பட்டா, யார் கொலை பண்ணாங்க, உண்மையாலுமே இந்த கேஸ்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு உள்ளார போயிட்டு பார்க்கலாம். நம்மளோட சேனல் வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். மும்பை நார்த் சைடில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா தான் பால்கர். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே நிறைய பீச்சஸ்லாம் இருக்கு. இதில் புயிங்யான் பீச்சில் ஜூலை 21, 2021 வழக்கம் போல மக்கள் எல்லாருமே இந்த பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. சில பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க, சில பேர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் வழக்கமான ஒரு நாளாக தான் இருந்தது. அந்த இடத்துல காலையில் 10 மணிக்கு சில பசங்க வந்துட்டு வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பசங்க வாலிபால் விளையாண்டுட்டு இருந்த அந்த சமயத்துல தூரத்துல ஏதோ ஒண்ணு மிதக்கிறத பாக்குறாங்க. அது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கு. என்ன பாக்ஸ் இது, என்னது இது மிதந்து வருது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி, அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வத்துல எல்லாருமே பாக்ஸ் கிட்ட ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தப்ப அது பாக்ஸ் கிடையாது, ஒரு பெரிய சூட் கேஸ். பொதுவாகவே ஒரு பேக் ஒன்று கிடக்குது, ஒரு சூட் கேஸ் ஒன்று கிடக்குது அப்படின்னா உள்ளார என்ன இருக்கும், உள்ள எதனாச்சும் காஸ்ட்லியான பொருள் இருக்குமோ. சரி, அப்படியே காஸ்ட்லியான பொருள் இல்லை அப்படின்னாலும் உள்ளார என்னதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வத்துல அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ண அத்தனை பசங்களுமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தி அவன் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். இப்படி இவங்க எல்லாருமே நின்று கத்துற அந்த சத்தத்தை கேட்ட தூரத்தில் இருந்த மக்கள், வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. வந்து பாக்குற அத்தனை பேருக்குமே ஈர கொலையை நடுங்கி போகுது. அந்த லெவலுக்கு அந்த சூட் கேஸ்குள்ள ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. உடனடியா அங்க இருந்த மக்கள் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி, சார் இமீடியட்டா இங்க வாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வந்து அந்த சமயமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றி வந்துட்டு நிறைய கூட்டமாக இருந்தது. எல்லாருமே இதே ஒன்று சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே விலகு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தப்பதான் அவங்க ஒரு சூட் கேஸை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த சூட் கேஸ்க்குள்ள ஒரு பொண்ணுடைய சடலம் வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லாம ரொம்பவே மோசமா அழுக்கி போன மாதிரி இருந்தது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தலை இல்லாம கிடைச்ச அந்த பொண்ணுடைய உடம்பு யாருடையது? தலையை தனியா வெட்டி எடுத்து இவங்களோட உடம்பு ஒரு சூட் கேஸ்குள்ள போட்டு தண்ணியில தூக்கி போடுற அளவுக்கு கொடூரமான அந்த கொலைகாரன் யாரு? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சடலத்தை, அந்த உடலை வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது ஒரு பொண்ணுடைய சடலம் அப்படின்னு தெரியுது. அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு 20 to 25 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத போலீஸ் கணிக்கிறாங்க. இப்படி ஒரு சடலம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எதனாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சு 20 to 25 வயசுக்குள்ள இல்ல கொஞ்சம் வயசு அதிகமா இந்த ரேஞ்சில் வந்துட்டு யாராச்சும் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப தலை இல்லாம கழுத்திலிருந்து கால் வரைக்கும் கிடைச்ச இந்த சடலத்தை வச்சு இவங்களோட ஹைட் வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு இவங்க மெஷர் பண்றாங்க. இவங்க இவ்வளோ வெயிட் இருந்திருக்கலாம், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களாவே வந்துட்டு சில விஷயங்களை எழுதி எல்லா ஸ்டேஷனுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே இவங்களுடைய ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டா இருந்ததுனால கண்டிப்பா இவங்க வந்துட்டு வெள்ளையா தான் இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் அனுப்புறாங்க. இப்ப குஜராத் அப்புறம் மகாராஷ்டிரா இங்க இருக்கக்கூடிய எல்லா மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்ஸுமே வந்துட்டு இவங்க பாக்குறாங்க. பார்த்தப்ப இந்த பொண்ணுடைய சடலத்துக்கு கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷனோட எந்த ஒரு கேசஸுமே
மேட்ச் ஆகல. இப்போ போலீஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒருவேளை தலை கிடைச்சிருந்தா கூட அது யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இங்க தலையே கிடைக்கல, உடம்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ், டிவி, நியூஸ் பேப்பர், மீடியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு இந்த மாதிரி சூட் கேஸ்ல ஒரு பொண்ணுடைய சடலம் தலை இல்லாம கிடைச்சிருக்கு. உங்க வீட்டு சைடு யாராச்சும் மிஸ் ஆகுறாங்களா? ஒயிட் கலர்ல இந்த மாதிரியான ஹைட்ல இப்படி யாராச்சும் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே வரல. எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இதுக்கப்புறமா நம்ம போஸ்டர் அடிச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி மும்பை ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அப்பயும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ் அடுத்த கட்டமா எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. அதனாலே இந்த கேஸ் வந்துட்டு நாட்கள் போக போக எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம ஒரு கோல்டு கேஸா மாறிடுது. ஆனா இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 30, 2022 மும்பை காலையில நலசோப்ரால் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயசான நபர் வந்துட்டு பதட்டத்தோட வராரு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர் அந்த வயசானவரை வந்துட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு என்னுடைய அக்கா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் சரி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு, எப்படி காணாம போனாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்போ அந்த வயசானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேல்கம் அப்படின்ற இடத்துல தான் நாங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அக்கா பொண்ணுடைய பேர் வந்துட்டு சானியா சைக்கு. இவங்களுக்கு 25 வயசு இருக்கிறப்ப சானியாவுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சோம். இப்படி இருக்கிறப்ப தான் மும்பையில இருக்க அஷீஃப் அப்படின்ற அந்த நபரை பத்தி தெரிய வந்தது. நாங்க எல்லாருமே பேசி டிஸ்கஸ் பண்ணோம். குடும்பம் வந்துட்டு நல்ல குடும்பமா இருந்ததுனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் சானியா அப்புறம் அஷீஃப் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சானியா அப்புறம் அஷீஃப் இவங்க 2 பேருமே மும்பைக்கே போயிட்டாங்க. இப்ப சானியாவுக்கு 29 வயசு இருக்கும். சானியாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. சானியா வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானியா பெருசா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்களுக்கு லைஃப்ல வந்துட்டு பெருசா எந்த ஒரு ஆசையுமே இருந்தது கிடையாது. பொண்ணை வந்துட்டு நல்லபடியா வளர்க்கணும், அந்த பொண்ணு படிக்க வைக்கணும், வீட்டை வந்துட்டு பாத்துக்கணும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், இது மட்டும்தான் அவங்களோட ஆசை. இவங்க வீட்டுல ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதே சமயத்துல குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி சானியாவை பத்தின எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த வயசானவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க ரெகுலரா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா கடைசி ஒரு வருஷம் என்னாச்சுன்னே தெரியல, எங்களால சானியா கிட்ட பேசவே முடியல, எங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படி இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணுமா, இது நீங்க அப்பயே தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி அதை விடுங்க, சானியாவுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு சானியாவுடைய சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சானியாவுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. நான் தான் என்னுடைய அக்கா பொண்ணு சின்ன வயசுல இருந்து வளர்த்திட்டு இருக்கேன். அவளுக்கு நான் ஒரு மாமா மாதிரி இருந்தது கிடையாது, ஒரு அப்பா மாதிரி இருந்துதான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொரோனா லாக்டவுன் டைமில் யாருமே வெளியில் போக முடியல. நாங்கள் ஃபோன் காலில் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சமயம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் சானியாவுடைய ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. மேற்கொண்டு சானியாவுடைய ஹஸ்பண்டான அஷீஃபுக்கும் வந்துட்டு நான் மாற்றி மாற்றி கால் பண்ணி பார்த்தேன். ஆனால் அஷீஃபுடைய மொபைலுமே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை இந்த லாக்டவுன் டைமில் வெளியில் வர முடியாமல் எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சிம்மு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அது போக அஷீஃபோட வீட்டில் இருக்க 1-2 பேர்த்தோடைய நம்பர் எனக்கு தெரியும். அதனால அஷீஃபோட ஃபேமிலியில் இருக்கிற அஷீஃபோடைய அம்மாவுக்கு நான் கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அவங்க மொபைலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. லாக்டவுன் முடிஞ்சு எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்ச உடனே நான் முதல்ல சானியாவோட வீட்டுக்கு தான் போனேன். ஆனா சானியாவோட வீடு வந்துட்டு பூட்டு போட்டிருக்கு. என்னாச்சுன்னே தெரியலையே, வெளியில எதுவும் போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நான் விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டில் யாருமே இருக்க கிடையாது, இந்த வீட்டில் இருந்தவங்களாம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சானியாவோட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கே போயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நாங்க வீட்டை காலி பண்றோம் அப்படின்ற அந்த விஷயத்தை எங்க பொண்ணு வந்துட்டு எங்க கிட்ட சொல்லவே கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யாருமே வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. போக போக எனக்கு இது ஒரு மாதிரி சந்தேகமாவே இருந்தது. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ், சரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தந்துட்டு போங்க, கண்டிப்பா உங்களோட பொண்ணையும் உங்களுடைய மாப்பிள்ளையும் நாங்க
நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வயசான நபரை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பொண்ணு நம்பரையும் மாப்பிள்ளை நம்பரையும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்துட்டு 2 பேர்த்தோட நம்பரையுமே எழுதி தந்துட்டு ஸ்டேஷனை விட்டு கிளம்புறாரு. இந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே எல்லாருக்குமே கால் ட்ரை பண்ணுவாங்களாம். அவங்களோட பொண்ணோட மொபைலுக்கு, மாப்பிள்ளையோட மொபைலுக்கு, அவங்க வீட்டில் இருக்கவங்களுடைய மொபைலுக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மொபைலை ஆன் பண்ணியோ இல்லை இந்த சிம்மை போட்டு ஆன் பண்ணாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம் அப்படின்ற எண்ணத்துல விடாம இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இத்தனை நாள் இல்லாம ஒரு கால் வந்துட்டு அட்டன் ஆகுது. அது ஆஷிஃபுடைய அம்மா கால், அதாவது சானியாவுடைய மாமியாருடைய கால். இந்த கால் அட்டன் ஆன உடனே அந்த வயசானவர் வந்துட்டு என்னாச்சுங்க, எங்க போயிருக்கிறீங்க, எங்களோட பொண்ணு எங்க, எதையுமே காணோம், நாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு போய் பார்த்தோம், வீடு வந்துட்டு பூட்டு போட்டிருக்கு அப்படின்னு பல கேள்விகளை எடுக்கிறாரு. இப்ப சானியாவுடைய மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க அந்த இடத்துல இல்ல, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சானியாவும் ஆஷிஃபும் இப்ப நலசோப்ரா அப்படின்ற ஒரு ஏரியாவில தான் வீடு எடுத்து தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை பத்தியும் சொல்றாங்க. உடனே அந்த வயசானவர் வந்துட்டு இந்த விஷயத்த அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட சொல்றாரு. சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்களாம் என்ன ஐடியா தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஏரியாவுக்கு போவோம், அந்த ஏரியாவுக்கு போயிட்டு எங்க பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்ல சானியா அப்புறம் ஆஷிஃப் இவங்க 2 பேர்த்தோட போட்டோவையும் காமிச்சு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்போம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு அவங்களோட வீட்டை வந்துட்டு வழிகாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வயசானவருக்கு இது வந்துட்டு ஒரு சரியான ஐடியா மாதிரி தான் தோணுது. அதனால இவரு கூட சில பேரை கூட்டிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு போறாரு. போன் கால்ல சானியாவுடைய மாமியார் சொன்ன மாதிரி அங்க ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு பக்கத்துல கொஞ்சம் வீடுங்கள்லாம் இருக்கு, அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு ஆஷிஃப் அப்புறம் சானியா அவங்க 2 பேர்த்தோட போட்டோவையும் மாத்தி மாத்தி காமிச்சு, இவரை நீங்க இங்க பாத்திருக்கீங்களா, இவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா, இவர் என்னுடைய மாப்பிள்ளை தான், என்னுடைய பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்படி அத்தனை பேர்த்திட்டமே விசாரிச்சதுல எல்லாருமே இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை சொல்றாங்க. இப்ப இவங்க அத்தனை பேருமே போயிட்டு அந்த வீட்டுடைய வாசல்ல நின்று அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. இப்ப அந்த டோர் வந்துட்டு ஓபன் ஆகுது. இந்த கதவை திறக்கிறது வேற யாரும் இல்ல, இவருடைய மாப்பிள்ளையான ஆஷிஃப் தான். கதவை திறந்து ஆஷிஃபை பார்த்த உடனே அந்த வயசானவர் வந்துட்டு ஆஷிஃபை தள்ளி விட்டுட்டு உள்ளார ஓடுறாரு. உள்ள ஓடிட்டு சானியா சானியா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்திருக்காரு. ஆனா சானியா வந்துட்டு அந்த குரலை கேட்டு வெளியில வரல. சொல்லப்போனா சானியா அந்த வீட்டுக்குள்ளேயே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள ஆஷிஃப் மட்டும்தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. உடனே இவரு ஆஷிஃப் கிட்ட போயிட்டு என்னுடைய பொண்ணு சானியா எங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஆஷிஃப் வந்துட்டு உங்க பொண்ணை பத்தி என்கிட்ட இது கேக்குறீங்க, நான் உங்க பொண்ணு மேல பயங்கர கோவத்தில் இருக்கேன், மரியாதையா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அந்த வயசானவர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஆஷிஃப் வந்துட்டு உங்க பொண்ணு ஒண்ணு இந்த வீட்டுல இல்ல, உங்க பொண்ணு என்ன விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடிட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அந்த வயசானவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன என் பொண்ணு ஓடி போயிட்டாளா, என்ன தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. யாரு போய் சொல்றா, நானா, உங்க பொண்ணு வந்துட்டு ஓடி போயிட்டா, அவ ஓடி போறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து அந்த வயசானவர்கிட்ட தராரு. இப்போ அந்த வயசானவருக்கு அவரு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, எதை நம்புறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வராங்க. இவன் அடுத்த செகண்டே வீட்டுடைய கதவை சாத்தான். இப்படி இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில வர அந்த சமயத்துல வெளியில ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கு. அந்த சின்ன பொண்ணு இவர் ஒத்து பார்த்திருக்காரு. அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் கிடையாது, சானியாவுடைய பொண்ணு தான். அந்த பொண்ணு பார்த்த உடனே இந்த வயசானவர் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்னம்மா எப்படி இருக்க, என்ன ஞாபகம் இருக்கா, உன்னுடைய அம்மா சானியா எங்கம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஆனா அதுக்குள்ள ஆஷிஃப் வந்து கதவை திறந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ளார போயிட்டு மறுபடியும் கதவை சாத்திக்கிறான். இப்ப அந்த வயசானவருக்கும் கூட இருக்கவங்களுக்கும் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்றது மட்டும் புரியுது. உடனடியாக அவங்க அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த லெட்டரை கொடுக்குறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக ஆஷிஃபோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு உங்களுடைய ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆஷிஃப் வந்துட்டு சார், சானியா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு 13 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போகும்போது வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போனா, அந்த விஷயத்தையுமே நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் சரி நாங்க கிளம்புறோம், ஆனா எப்ப எதுனாலும் வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சானியா எழுதுனதா சொன்ன அந்த லெட்டரை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஃப் மேலதான். ஏன்னா
13 மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இன்னொருத்தர் கூட ஓடி போயிட்டதா சொல்லியிருக்காரு. சரி, சானியா ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா உங்க வீட்டு பொண்ணு வந்துட்டு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இந்த வயசானவர்கிட்ட பேசி இருந்திருக்கலாம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தராம அந்த பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆஷிஃப் மேல இருக்க சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, உண்மையாலுமே இந்த லெட்டரை சானியா தான் எழுதுனாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு சானியா எழுதின எதனாச்சும் நோட்டோ இல்ல டைரியோ எதனாச்சும் ஒன்று இருக்குதா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்றதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வயசானவர் வந்து வீடு ஃபுல்லா தேடி பார்த்து சானியா எழுதி வச்சிருந்த ஒரு நோட்டை எடுத்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட தராங்க. சானியா நோட்ல எழுதி வச்சிருந்த அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டர் பை லெட்டரா பார்க்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இந்த கையெழுத்து வந்துட்டு சானியாவுடைய கையெழுத்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் தராங்க. அப்ப இந்த லெட்டர் சானியா எழுதல அப்படின்னா இது யார் எழுதியிருப்பா? போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக ஆஷிஃப்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, சார் உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க எழுதிட்டாங்க. ஏன்னா சானியாவோட வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்குறேன். நீங்க வந்து கடைசி என்ன நடந்துச்சு, சானியா எந்த தேதி வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்டா எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி தரத்துக்காக ஆஷிஃப் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி தந்துட்டு போறாரு. இவர் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை எழுதி தந்துட்டு போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா இவர் கைப்பட எழுதின அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை மறுபடியும் எடுத்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்புறம் சானியா எழுதுனதா சொல்லப்பட்ட அந்த லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்னோட கையெழுத்து மாதிரி இருக்கக்கூடாது, வேற யாரோ ஒருத்தவங்களோட கையெழுத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதியிருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க எழுதக்கூடிய வார்த்தைகள், சில ஸ்பெல்லிங், அதாவது ஏவ போடுற ஸ்டைல், எஸ் போடுற ஸ்டைல், இந்த ஸ்டோக்ஸோட ஸ்டைலை வச்சு ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் யாரோடையது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி இவங்க செக் பண்ணி பார்த்ததுல சானியா எழுதுனதா சொல்லப்பட்ட அந்த லெட்டர் வந்துட்டு உண்மையாலுமே எழுதுனது ஆஷிஃப் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலை இல்லாம கிடைச்ச அந்த சடலத்தை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப காணோம்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சானியாவுடைய போட்டோ வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி தோணுது. இவங்க காணோம்னு சொன்ன அந்த டைம், அந்த சடலம் கிடைச்ச அந்த டைம் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இந்த விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இது நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக சானியாவோட டிஎன்ஏ இப்ப நம்ம கிட்ட இல்ல. சானியாவுக்கு அப்பா அம்மா, பிரதர், சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இதனால டிஎன்ஏவை டைரக்டா டெஸ்ட் பண்ண முடியாது. சரி, வயசான அந்த மாமா வச்சு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற இந்த சமயத்துல சரி, நமக்கு கிடைச்சிருக்க அந்த சடலம் வந்துட்டு சானியாவோடதா அப்படின்றத அவங்க ஹஸ்பண்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஆஷிஃப்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு, அந்த சடலத்துக்கு வந்துட்டு தலை இல்ல, நீங்க அந்த உடம்ப மட்டும் பார்த்து அது உங்களோட ஒய்ஃபா இல்லையான்றதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ஆஷிஃப் வந்துட்டு இல்ல ஸ்டேஷனுக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போனை கட் பண்ணியிருக்கான். இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவம் வருது. இந்த கோவத்தில் உடனே ஆஷிஃபோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மரியாதை ஸ்டேஷனுக்கு கிளம்பியோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஜீப்ல வச்சு கூட்டிட்டு வராங்க. இப்படி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தை எடுத்து ஆஷிஃப் கிட்ட காட்டினப்ப ஆஷிஃப் அது ஒழுங்கா கூட பார்க்க கிடையாது, இல்ல இது சானியா கிடையாது அப்படின்றான். இப்படி அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்த அந்த சமயத்துல இவன் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எனக்கு டைம் ஆச்சு, என்னோட பொண்ணு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு சானியாவுடைய சொந்த பொண்ணு தான். அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சடலம் வந்துட்டு சானியாவுடையதா அப்படின்றது ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சானியாவுடைய பொண்ணு கிட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தோட டிஎன்ஏ சாம்பிளோட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததுல இந்த ரெண்டு டிஎன்ஏவும் மதர் டாட்டர் டிஎன்ஏ தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு பார்க்கறப்ப இறந்து போய் தலை இல்லாத நிலைமையில ரொம்ப மோசமா கொடூரமா கிடந்தது சானியாவுடைய சடலம் தான். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் ஆஷிஃப் மேல மட்டும்தான். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா ஆஷிஃபை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டு போறாங்க. கண்டினியூஸா விசாரிச்சுக்கிட்டே இருந்ததுல இந்த கையெழுத்து வந்துட்டு உன்னோடைய தான் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னப்ப வேற வழியே இல்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்நாடகாவை சேர்ந்த சானியாவுக்கும் மும்பை சேர்ந்த ஆஷிஃப்
ஆஷிஃப்க்கும் 2017 கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன அடுத்த கொஞ்ச நாள்லயே ஆஷிஃப் வந்து சானியாவை மும்பைக்கு கூட்டிட்டு போயிடுறான். 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி அவங்களோட லைஃப் வந்துட்டு அடுத்த 6 மாசத்துக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு. சானியாவை மும்பையிலே விட்டுட்டு இவன் மட்டும் தனியா கல்ஃபுக்கு போறான். அங்க போயிட்டு இவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி போனதுக்கு அப்புறம் தான் சானியா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. இது கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. டெய்லியும் ஆஷிஃப் வந்துட்டு சானியாவுக்கு கால் பண்றது, வீடியோ கால் பண்றது, குழந்தைய பாக்குறது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்திருக்கான். இந்த சமயத்துல தான் 2020 கோவிட் வருது. இந்த டாக் ஆரம்பிக்கும் போது ஆஷிஃப் வந்துட்டு மும்பையில தான் இருந்திருக்கான். பார்க்க வர அந்த சமயத்துல லாக்டவுன், யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி மூடி வச்சிட்டதுனால வேற வழியே இல்லாம சானியா அப்புறம் ஆஷிஃப் 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தது. எப்ப இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல ஃபுல் டைம் இருக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து இவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சானியாவுக்கு ஆஷிஃப் மேல சந்தேகம் இருந்தது. என்ன நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு சண்டை வருது, ஒருவேளை ஆஷிஃப்க்கு வந்துட்டு வெளியில வேற ஒரு பொண்ணு கூட எதனாச்சும் அஃபேர் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வர்ற அந்த சமயங்கள்லாம் இது ஒரு முக்கியமான டாபிக்காவே போக ஆரம்பிக்குது. எப்படி சானியாவுக்கு ஆஷிஃப் மேல வெளியூர்ல இருக்கிறப்ப எதனாச்சும் ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆஷிஃபுமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம இங்க இல்லாத சமயத்துல சானியா வந்துட்டு இங்க இருக்கிற இன்னொரு நபர் கூட தொடர்புல இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவனுமே யோசிக்க ஆரம்பிச்சு இதை வச்சு பயங்கரமான சண்டை போகுது. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ஆஷிஃப் வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான். சானியா என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஆஷிஃப் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய குழந்தைய வந்துட்டு என்னுடைய அக்காவுக்கு தந்துடலாம், அவங்க இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆஷிஃபுடைய அக்கா அப்புறம் மாமா இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா குழந்தை இல்லை. இதனால ஆஷிஃப் வந்து இந்த குழந்தைய நம்ம அவங்களுக்கு தத்து கொடுத்துடலாம், அவங்க குழந்தை மாதிரி வளர்த்திட்டு போட்டோம், நம்ம இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு சானியா ஒத்துக்கவே இல்லை. என்ன பேசிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இது நம்மளுடைய குழந்தை, இவ்வளவு நாள் இருந்துட்டு எப்படி இதை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. உங்களுடைய அக்காவுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அவங்க ஆசிரமம் போயிட்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டோம், அதுதான் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய குழந்தை எப்படி அவங்க வளர்த்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த பிரச்சனை வீட்டுல ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தினம் இன்னுமே சண்டை வந்துட்டு அதிகமாகுது. முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டுல சானியாவை ஆஷிஃப் மட்டும்தான் திட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே சானியாவை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சானியா தவறுதலா சின்னதா எதனாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி பண்ணிட்டா கூட ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி சமைச்சிருக்க, என்னது இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா 2021 ஒரு சண்டை வந்திருக்கு. இந்த சண்டை பயங்கரமான வாக்குவாதமா மாறி அந்த பேச்சு முத்தி போயிட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ ஆஷிஃப் வந்துட்டு மரியாதையா அந்த குழந்தையை தத்து கொடு, உன்னால தத்து கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு கேட்கிறான். நீங்க எத்தனை தடவை கேட்டீங்கனாலும் என்னால என்னோட குழந்தையை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சானியா சொல்றாங்க. இதுல பயங்கரமா கோவப்பட்டவன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்து தலையில பலமா அடிக்கிறான். அடிச்ச அடியில சானியா வந்துட்டு அதே இடத்துல மயங்கி விழுகிறாங்க. இப்படி சானியா மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமும் ஆஷிஃப்க்கு வந்துட்டு கோவம் போகல. இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ஆஷிஃபுடைய அம்மா, ஆஷிஃபுடைய அப்பா, ஆஷிஃபுடைய பிரதர், அப்புறம் ஆஷிஃபுடைய அக்கா, மாமா எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. ஆனா யாருமே இவன் அடிச்சதுக்கு எதிர்த்து எதுவுமே பேச கிடையாது. ஆஷிஃப் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் பார்த்து சானியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளோட குழந்தைய தரமாட்டான், அதனால அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்துட்டு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்க கிடையாது. இவன் உடனடியா சானியாவோட கழுத்தை போயிட்டு பயங்கரமா நெரிக்கிறான். இதுல அவங்களுக்கு பயங்கரமா மூச்சு திணறுது. இப்படி இவன் கழுத்தை நெரிச்சதுலேயே வந்துட்டு அவங்க பாதி வந்துட்டு இறந்துட்டாங்க. இப்போதான் ஆஷிஃபுடைய அப்பா வந்துட்டு வராரு. வந்து சானியாவோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தண்ணியில போட்டு முக்குறாரு. இப்படி தண்ணிகளை விட்டு முக்குனதுல மீதி இருந்த உயிருமே வந்துட்டு போகுது. சானியா அதே இடத்துல அநியாயமா இறந்து போனாங்க. சானியா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி தொட்டிகள் இருந்து சானியாவை வெளியில தூக்கி போடுறாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயமே வந்திருக்கு. நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டோம், இப்ப சானியா எங்கன்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆயுசுக்குமே ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க இந்த சடலத்தோட தலையை தனியா எடுத்து 2 பகுதியை தூக்கி போட்டலாம்னு நினைச்சாங்க. இதுக்காக ஆஷிஃப் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ரூம்குள்ள போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்தை கரகரனா அறுக்க ஆரம்பிக்கிறான். சானியாவோட கழுத்தை பாதி அறுத்துட்டு இருந்த அந்த சமயமே வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஃபுல்லா ரத்தம் ஃபுல்லா போயிருக்கு. இவ்வளவு ரத்தத்தை பார்த்த இவன் பாதி அறுத்துட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். இப்ப மயங்கி விழுந்த ஆஷிஃபை கொண்டு போய் பெட்ல போட்டு ஆஷிஃபோடைய அப்பா மீதி இருக்கக்கூடிய சானியாவோட தலையை வந்துட்டு
கரகரனா இருக்கிறான். கொண்டு வந்த கத்தியில ஒழுங்கா அறுக்க முடியல அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு மறுபடியும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய இன்னொரு கத்தியும் எடுத்துட்டு வந்து அறுத்துருக்கானுங்க. இப்படி அறுத்ததுக்கு அப்புறமா ஆஷிஃபோடைய அப்பா, வீட்டுல இருந்து அவங்க பிரதர், அப்புறம் பிரதர் இன்லா அதாவது மாமா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து வச்சு அந்த சூட்கேஸ்க்குள்ள அந்த சடலத்தை வந்துட்டு வச்சு மடிச்சு போடுறாங்க. இப்படி மடிச்சு கொண்டு போன அந்த சடலத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடல்லையும் மீதி இருக்கக்கூடிய அந்த தலையை கொண்டு போயிட்டு ஒரு காட்டு பகுதிகளையும் போட்டுட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவனுங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப யாராச்சும் கேட்டா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க சானியா வந்துட்டு இன்னொரு நபர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேவலமான பைய சொல்லி சானியா எழுதின மாதிரி இவனே உட்காந்து அவனோட கையெழுத்தை கஷ்டப்பட்டு மாத்தி ஒரு லெட்டரையும் எழுதியிருக்கான். இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா செப்டம்பர் 14, 2022 மொத்தம் 4 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆஷிஃப் இவன் தான் வந்துட்டு மெயின் அக்யூஸ்ட், சானியாவுடைய ஹஸ்பண்ட். அப்புறம் ஆஷிஃபோடைய அப்பா, ஆஷிஃபோடைய பிரதர், அப்புறம் ஆஷிஃபோடைய மாமா. இவங்க 4 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல ஆஷிஃபோடைய அக்கா அப்புறம் அம்மா இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ண கிடையாது. இந்த பாடியை டிஸ்மேண்டில் பண்றதுக்கும் கொலை பண்றதுக்கும் அவங்க எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்றதுனால கொஞ்சம் மாசம் ஜெயில வச்சுட்டு அவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க மேல எந்தெந்த கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 கொலை வழக்கு, அப்புறம் ஐபிசி 201 எவிடன்ஸ் அளிக்க ட்ரை பண்ணது, பாடியை வந்துட்டு மறைக்கணும் அப்படின்னு டிஸ்மேண்டில் பண்ணது. இந்த மாதிரி செக்ஷன்லாம் போட்டு இவங்க 4 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்கு இப்போ வரைக்குமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு ஆயுள்கால தண்டனை இல்ல தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸை கேட்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணை ஒரு குடும்பமே சேர்ந்து கொடூரமா கொலை பண்ணி உடம்பு தனியா தலை தனியா அப்படின்னு அறுத்து ஒரு பெட்டிகளை போட்டு கடல்ல வீசியிருக்கானுங்க. இந்த கொலை நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. சானியாவுக்கும் ஆஷிஃபுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அது நிறைய பேர் போடுற ஒரு நார்மலான சண்டை தான். ஆனா இவங்க 2 பேருமே சந்தேகப்பட்டுக்கிட்ட மாதிரி உண்மையாலுமே ஒரு அஃபேர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்ப இந்த கொலை நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய அவங்க அக்கா கிட்ட தத்து கொடுக்கல அப்படின்றது தான். தன்னோட குழந்தைய தத்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற உரிமை வந்துட்டு அந்த குழந்தையோடைய அம்மாக்கு தான் இருக்கு. அவங்களாலே அந்த குழந்தைய நல்லா பாத்துக்க முடியுது. அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு அது இதுக்குன்னு சொல்லி எதுக்குமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற பட்சத்துல நான் எதுக்காக இந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு இருந்தாலும் ஈஸியா ஒரு குழந்தைய வந்துட்டு தத்து கொடுத்துட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை இந்த ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அவங்க அக்கா ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா சானியா சொன்ன மாதிரி தான் எத்தனையோ குழந்தைங்க ஆசிரமத்துல உதவி தேடி இருக்காங்க. அந்த மாதிரி எதனாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அது பண்ணாம இந்த குழந்தை தான் வேணும், நீ உன்னோடைய குழந்தைய தான் தரணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது எந்த விதத்திலுமே கரெக்ட் கிடையாது. இந்த கேஸ்ல நம்ம இன்னொரு விஷயத்தையுமே சொல்லி ஆகணும். நம்ம வீட்டுல இருந்து வெளியில போறவங்க, அதாவது ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க, காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கவங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க எல்லாத்துக்கூடயுமே ஒரு கான்டாக்ட்ல இருங்க. ஜஸ்ட் கால் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு ஃபார்மல் கால் கூட போதும். இப்படி நான் 1 வருஷமா கால் பண்ணி பார்த்தேன், ஆனா அட்டன் பண்ணல, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி 1 வருஷம்லாம் டிலே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. 2 நாள் 1 நாள் கால் வரலன்னா கூட எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு பார்ப்பாங்க, நேர்ல போயிட்டு பார்ப்பாங்க. இந்த வயசானவர் வந்துட்டு சொன்ன மாதிரி அது ஒரு லாக்டவுன் டைமா இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாவே இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.